ஆனா அதை தமிழ்நாடு அரசு ஏத்துக்கல. என்ன பண்ணுச்சு, நேரா மேல்முறையீடு பண்ணாங்க உச்ச நீதிமன்றம். அப்கோர்ஸ் உச்ச நீதிமன்றம் வந்து அதை தூக்கி போட்டுடுச்சு, இல்ல இல்ல ஹைகோர்ட் சொன்னது போய் செய்யுங்கட்டாங்க, அதை விடுங்க. ஆனா என்ன அப்ஜெக்ஷன் சொன்னாங்கன்னா கோர்ட்ல திமுக அரசு, நாங்க வந்து எஸ்ஐடியை எதிர்க்கல, விசாரிக்கிறதை எதிர்க்கல, ஆனா விசாரணை அதிகாரிகள் யார் என்பதை கோர்ட்டே முடிவு பண்ணோம்னா அது வந்து ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்து சரியில்லை, அது எங்க உரிமை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அப்படி சொன்ன தமிழ்நாடு அரசு இந்த தனி நீதிபதி சென்னை உயர் நீதிமன்றத்துல சம்பந்தமே இல்லாம கோரிக்கை யாரும் கேட்கல, வந்து ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்றாரு. ஆனா ஃபார்ம் பண்ணது கூட இல்ல, இந்த ஐபிஎஸ் ஆபீசர் அஸ்ரா கர்க் தான் இதுக்கு தலைவர்ன்றாரு. ஏன் மதுரை கிட்னி கேஸ்ல வந்து இதெல்லாம் கேள்வி கேட்ட, நீதிமன்றத்தை கேள்வி கேட்ட தமிழ்நாடு அரசு அப்படியே ஏத்துக்கிட்டு அந்த அஸ்ரா கர்க் செயல்பட அனுமதிச்சிச்சு 8 நாளா? அதை எதிர்த்து ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போல? தன்னாட்சி அதிகார வரம்பு மீறல், மாநில அரசின் அதிகாரத்தை அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். இப்ப எங்களுக்கு சாதகமா இருக்கிற விஷயம் அப்படின்னா நாங்க ஒரு மாதிரியா பாத்துக்குவோம், எங்களுக்கு பாதகமா இருக்குது, எங்க கட்சிக்காருக்கு பாதகம்னா நாங்க உடனே அந்த சுப்ரீம் கோர்ட்ல போய் எங்க அதிகாரத்துல எப்படி நீதிமன்றம் தலையிடலாம் கேட்போம்.